அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், எல்லாமே தப்பு செஞ்சவங்க இல்லைங்களா? எல்லாமே ஒரு இடத்துல தப்பு செஞ்சவங்க. ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சா அவனை ஆண்டவர் என்னங்கிறாரு? நீதிமான்கிறார். வேதம் எப்பொழுதுமே இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒரு சைடு பார்த்தா இப்படி இருக்கு, ஒரு சைடு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். தேவனுக்கு இருமுகம், தேவனுக்கும் இருமுகம். ஒரு வார்த்தை நம்மளை போஷிக்கும், ஒரு வார்த்தை நம்மளை புடமிடும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆபிரகாம் தப்பு பண்ணியிருக்கான், யாக்கோபு தப்பு பண்ணியிருக்கான், தாவீது தப்பு பண்ணியிருக்கான். ஆனா தாவீதை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய தாசன். அவன் தப்பு பண்ணிருக்கானுங்க, அவனை என்னங்கிறாரு? தாசனுங்கிறாரு. ஆபிரகாம் என்னங்கிறாரு? நீதிமான்ங்கிறாரு. எப்படி? அதுதான் வேதம். நம்ம ஒரு சைடா வேதம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேதம் ஒரு சைடான வேதம் கிடையாது, ரெண்டு சைடும் இருக்கு. ஒரு பக்கம் நீ பாவியா இருக்கலாம், நீ மனம் திரும்பாம இருக்கலாம், அது ஒரு சைடு. ஆனா நீ தேவனை தொழுதுகிட்டு இருக்கலாம் ஒரு சைடு, நீ நற்கிரியைகளை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு சைடு, நீ விசுவாசிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சைடு. அது உன்னைய ஒரு படி, ஒரு 2 படி, 3 படி, 4 படி அது ஏற்றி உன்னை கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் செய்யற தப்பு, நான் இப்படி பாவி, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஊழியமா என்னால முடியாது, நானே ஒரு பாவி. யாருதான் பாவி? நாசியில் சுவாசம் உள்ள யாவும் பொய். வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள யாவுமே பொய்யே. இயேசு ஒருவர் தான் மெய். நீ பாவத்துல கற்பம் தெரிஞ்சிருக்க, உன்னால எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? ஏதோ ஒரு விதத்துல நீ சண்டை போட்டிருப்ப, யாரு கிடையாது, ஏதோ ஒரு விதத்துல கெட்ட வார்த்தை பேசிருப்பீங்க, அது ஒரு பாவம் தான். அப்படி பார்த்தா எல்லாருமே பாவிகள் தான். உங்களுடைய பாவத்தை நீங்க பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, அந்த பாவத்தை ஏசப்பா எனக்கு மன்னிச்சு திரும்பவும் நான் அந்த பாவத்தை செய்யாம என்னை காத்துக்கோங்க, என்னை வழி நடத்துங்க. அதுதான் ஜெபம். நீங்க அதிக பண்ணினா போதும், கர்த்தர் அந்த பாவத்தை பார்த்துக்குவார். உங்களால கண்டிப்பா விட முடியாது. நான் ஒரு 2 பாவத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாவத்தை விடவே முடியும். காலேஜில் படிச்சுக்கிட்டு, நான் படிச்சது சாமியார் மடம் ராமகிருஷ்ண வித்யாலயாவில் MSc பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். 4 பேர் ரூம்ல, அப்படியே ஒரு சிங்கிள் ரூம்ல 10 ஓட்டு வீடு, 4 பேர் படுத்துட்டு சிகரெட் குடிப்போம். சிகரெட் ரவுண்டா மேல ஓட்ட போய் அடையிற வரைக்கும் கூட்டிக்கிட்டே இருப்போம். இந்த பாவத்தை விடுறதுக்கு என்னால முடியவே இல்லை. மழை பெஞ்சா சிகரெட் அடிக்கணும்னு தோணும், குளிர் அடிச்சா சிகரெட் அடிக்கணும்னு தோணும். என்னால விடவே முடியல. ஏசப்பா என்னால முடியல டாடி, என்னால முடியவே இல்லை, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட சரண்டரான தேவ கிருபை. அதை தொட்டி இப்போ 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேவ கிருபை அது. நம்மளால பாவத்தை விடவே முடியாது. அதற்காக நீங்க கர்த்தருக்குன்னு செய்யறத செய்யாம நிறுத்தாதீங்க. கர்த்தருக்குன்னு செய்யறத நீங்க முன்னோக்கி செஞ்சுக்கிட்டே இருங்க. பாவத்தை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது ஒரு சைடு போயிட்டே இருக்கும். அவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பாரு. நீங்க கர்த்தருக்காக செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.